ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் சினிமா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷோட ரூட்டை ஃபாலோ செய்கிறாரா நடிகை பிரியங்கா மோகன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நடிகையின் ஆசையே அதுதானா? என்ன இதுன்றத பார்ப்போம். கோலிவுட், டோலிவுட் ஸோ இந்த 2 திரைகளில் கொஞ்சம் பிஸியான ஆர்டிஸ்ட்டாக மாறி இருக்கார் நடிகை பிரியங்கா மோகன். கடைசியாக அவர் நடித்த பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான ஓஜி திரைப்படத்தில் அந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் வெற்றியை வந்து பெற்றுச்சு. தமிழில் சில படங்கள் கமிட் ஆகியிருப்பதா வந்து சொல்லப்படுது. மேலும் திரைப்படங்கள் மட்டுமின்றி தற்போது வெப் சீரிஸில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. அந்த வகையில் மேட் இன் கொரியா அப்படின்ற ஒரு தொடர் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால் அவங்க பற்றின காசிப், அவங்கள பற்றின நியூஸ்லாம் அவங்களே வந்து பரப்பி விடுவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி தான் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரியங்கா மோகன் கன்னட திரையுலகில் தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்தார். அங்கே அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. தமிழில் டாக்டர் படத்தின் மூலமாக அறிமுகமாகி அப்போ தான் வந்து யார் இந்த நடிகை பிரியங்கா மோகன் அப்படின்ற ஒரு நடிகை இருக்காங்கன்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டாங்க. அந்த படத்தை வந்து நெல்சன் டைரக்ட் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் வசூல் வச்சு பெரிய ஹிட் அடிச்சுது. முக்கியமாக பிரியங்காவுடைய அந்த எக்ஸ்பிரஷனே இல்லாதது ஒரு எக்ஸ்பிரஷன் கியூட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பெருசாக பேச ஆரம்பித்தாங்க. இதனால் நடிகைக்கு பேரும் வந்துச்சு, அடுத்தடுத்த படமும் வந்துச்சு, அது மூலமாக வந்து பணம் வரவும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆனாங்க. உடனே திரும்பவும் வந்து சிவகார்த்திகேயனோட எப்படியாவது சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி குட்டிக்காரனை மடிச்சு டான் படத்தில் வந்து சேர்ந்தார் பிரியங்கா மோகன். அந்த படமும் மெகா ஹிட் அடிச்சது, 100 கோடி அள்ளுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்தார். பெரிய பெரிய ஆக்டர் கூட எல்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சூர்யா and தனுஷ் கூட கேப்டன் மில்லரோடைய தோல்விக்கு அப்புறம் அந்த நடிகைக்கு ஆட்டம் காண ஆரம்பிச்சது மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் நடிகை எங்கே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிட்டாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஹீரோயினா மட்டுமே நடிப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்ச நிலையில எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக எல்லாருக்கும் ஒரே ஒரு பாடலுக்கு இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற படத்தில், கோல்டன் ஸ்பேரோ படத்தில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஆன ஒரு சாங் ஆடியிருப்பார். ஸோ தனுஷோட ஏற்பட்ட நட்பின் காரணமாக, பார்ட்டியின் நட்பின் காரணமாக இந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பிரியங்கா மோகன் தெலுங்குல வந்து நானி கூட சரிபோதா சனிவாரம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்திலும், அப்புறம் பவன் கல்யாண் கூட ஓஜி படத்திலும் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் சுமாரான ஹிட் அடித்தாலும் அவர் பவன் கல்யாண் கூட பண்ண கெமிஸ்ட்ரி, கவர்ச்சி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. கிளாமரை நடிக்க மாட்டேன்னு சொல்ல நடிகை பவன் கூட வந்து படுக்கறை காட்சிகளில் முன்னாடி பிதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து திரைப்படங்களை மட்டுமே நடிச்சிட்டு இருந்த இவர் தற்போது வெப் சீரிஸ்களில் வந்து கமிட் ஆயிருக்காரு. அதன்படி நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய மேட் இன் கொரியா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. திரைப்படத்தில் வந்து கிடைத்த வரவேற்பு இதே மாதிரி வெப் சீரிஸ்லையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஸோ கீர்த்தி சுரேஷை போலவே தானும் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸில் அதிகமாக கவனம் செலுத்த விரும்புகிறேன் அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்லும் அவங்கள மாதிரியே வந்து நடிக்க போகிறேன் அப்படின்ற ஆசை மட்டும் இல்லாமல், ஒரு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு யாரோட பயோபிக் நடிக்கணும் அப்படின்றது ஆசை அப்படின்றத கேட்ட கேள்விக்கு மறைந்த நடிகை சௌந்தர்யாவோட பயோபிக்கில் நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னதாக வந்து கீர்த்தி சுரேஷ், டாப்ஸி போன்றவங்க வந்து பயோபிக்கில் நடிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி அது வரிசையில் அவங்கள ஃபாலோ பண்ணுற விதமாக, கீர்த்தி சுரேஷை ஃபாலோ பண்ணுற விதமாக வெப் சீரிஸ்லையும் நடிப்பேன், அந்த மாதிரி பயோபிக்லையும் நடிக்க ஆசை அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. பிரியங்கா மோகன் காட்டிய கவர்ச்சியிலே உங்களுக்கு கவர்ந்த கவர்ச்சி. ஸோ கவர்ச்சி காட்டினாலும் பிரியங்கா மோகனுடைய பட வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்டோரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கிளுகிளுப்பு ரெடி.